சபைக்கு கூடுதல். இந்த ஜபத்துக்கு கூடணும் அப்படின்ற வார்த்தையை கேட்டாலே நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அதை விட்டுறவே முதல் விட்டு விட கூடாதுன்னு கர்த்தர். இன்னைக்கு நான் 2 தான் பேசுறேன், அதிகமா வேணும். 2 கூடுதல் நான் கூட்டி காட்டி கொடுத்துட்டு நான் செபிக்க விரும்புகிறேன். ஆமென். முதலாவது என்ன கூடுதல் விட்டு விட கூடாது? சபை கூடுதல். 2வது என்ன கூடுதல் விட்டு வரக்கூடாதுன்னு எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டு நான் ஜெபிக்கிறேன். ஆமென். ரைட். அதே அதிகாரத்துல வசனம் 35 பாருங்க. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடாதீர்கள். ஆமென். ஏன் அதை விட்டு விட கூடாதுன்னா 39 வசனம் பாருங்க. நாமும் கெட்டு போக விசுவாசிக்கிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. அநேக சபை கூடுதலை விட்டு விடுறாங்க. ஏன்னா வசனம் சொல்லுது கெட்டு போகிறவர்கள் பின்வாங்குறாங்க. தாங்க ஏன் செய்யறோம் எதுக்கு செய்யறோம் தெரியாம கெட்டு போகும்படி பின்வாங்குறாங்க. உலகம் நம்மளை கூட்டிட்டு போதும் நினைக்கணும், நம்ம கெட்டு போறோம், நம்ம அழிந்து போகிறோம், நம்முடைய மாமிசத்தை பிசாசானவன் ஆளுகை செய்கிறான். ஆமென். அப்ப வசனம் சொல்றது, பவுல் சொல்றாரு, நீங்க ஆத்துமா ஏசப்பா கிட்ட இன்னும் நல்லா நெருங்கணும், இன்னும் நல்லா நெருங்கணும். ஆத்துமா ஏசப்பா கிட்ட போகணும், ஈடு ஏறும்படி, நீங்க வளரும்படி, நீங்க பெருகும்படிக்கு என்ன பண்ணுங்க, விட்டுறாதீங்க. சபை கூடுதலை விட்டுறாதீங்க. 2வது என்ன பண்ற, என்னத்தை விட்டுறாதீங்க பவுல் சொல்றாரு, தைரியத்தை. ஏன்னா தைரியத்துல என்ன இருக்கு? மிகுந்த பலன். 1 2 இல்ல அநேக பலன் என்ன இருக்கு தைரியத்துல வச்சிருக்கிறாரு. அப்ப தைரியம் ஒரு மனுஷனுக்குள்ள கர்த்தர் சபைக்கு வாங்குற தைரியம் ஏன் வச்சிருக்கிறாரு? ஏசப்பாவை நேசிக்கணும்ன்ற தைரியம் ஏன் வச்சிருக்கிறாரு? ஒரு சூழ்நிலையில கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்யணும்னாலும் ஏன் நம்ம தைரியம் கொண்டு ஜெபிக்கணும், ஏன் தைரியம் கொண்டு மறுபடியும் செய்யணும்? ஆண்டவர் சொல்றாரு அந்த தைரியத்துல மிகுந்த பலன். நீங்க எதிர்பார்த்தது 1, கர்த்தர் கொடுக்க போறது 100. கையை தட்டி ஆமென் சொல்லி மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டுறாதீங்க. மிகுந்த பலனுக்கு ஏதுவான பரலோகத்துக்காக உங்களை ஆயத்தப்படுத்துகிற இந்த சபை கூடுதலை விட்டு விடாதே.